ஆனுவலா நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா which is going maximum up to 1 கோடி ரூபாய். யாராவது 1 கோடி ரூபாய் ரெவன்யூ பண்ணிருக்கீங்களா? யூடியூபர்ஸ் 1 crore and above annual turnover. ஒருத்தர் 2 வேற. சூப்பர். கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் நான் அந்த மேஜிக் பாக்ஸான 100 to 100 ரூட் மேப் தான் கொடுக்க போறேன். only if you are depending on ஒரு brand collaboration இல்ல ஏதோ ஒரு நீங்க வந்து AdSense டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா உங்களால 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரெவென்யூ பண்ண முடியும். which is called ஒரு 3 C சொல்லுவாங்க. one is content, second one is community and third one is the commerce. வெறும் கான்டென்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்னால மேக்ஸிமம் அவங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியுதுன்னு ஒரு டேட்டா சொல்லுது அப்படின்னா which is only 1 crore, ரைட்? இப்போ இந்த கான்டென்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸோட டேட்டா who is my follower, who is my subscriber அப்படின்ற டேட்டாவை ஒரு கம்யூனிட்டிக்கு if you are holding அப்படின்னா your value is going up to 5 crores. nothing. நீங்க அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸோட டேட்டாவை if you keep holding that data or if you capture the data in any particular ஏதோ ஒரு டெலிகிராம் குரூப்லயோ இல்ல ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணி அதன் மூலியமாக நீங்க உங்களோட ஆடியன்ஸ் பேஸை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 5 கோடி ரூபாய். and most of us இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய current trend which is called the commerce. யாரெல்லாம் காமர்ஸ் பண்றீங்க? 1 வேற, 2 3 வேற, 4 5 சூப்பர். டிஷர்ட் விற்கிறது, மக்கு விற்கிறது, வேற ஏதாவது ஒரு போட்டோஸ் விற்கிறது, இல்ல உங்க சர்வீசஸே விற்கிறது, ரைட்? இங்க ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. கான்டென்ட் கிரியேட்டர்லாம் பிராண்ட் ஓனரா மாறிக்கிட்டு இருக்காங்க, பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாம் கான்டென்ட் கிரியேட்டரா மாறிட்டு இருக்காங்க. இங்க எவ்வளவு பிராண்ட் ஓனர்ஸ் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க? 1 2 3 4 5 சூப்பர். இந்த ஷிஃப்ட் இப்போ நீங்க லாஸ்ட் ஒரு 3 வருஷமா நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த கான்டென்ட் கிரியேட்டர்லாம் பிராண்ட் ஓனரா மாறுறதுனாலையும் பிராண்ட் ஓனர்ஸ்லாம் கான்டென்ட் கிரியேட்டரா மாறுறதுனாலையும் நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு ரெவன்யூ பண்ண முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா which is only 10 crores 10 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு ரெவன்யூ பண்ணலாம்னு சொல்றாங்க. யாராவது பண்றீங்களா? எஸ், மேபி தலைவர் இருக்காரு, குப்தி இருக்காரு, குட் ஆதி, சூப்பர் ப்ரோ. ஸோ யா, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, ரைட்? இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது. இந்த பேட்டர்னை பிடிக்கிறவங்கலாம் அடுத்த லீக்ல அவங்க நீங்க பில்லியனியர் நீங்க என்ன வேணா போட்டுங்க. சார் அடிக்கடி சொல்லுவார்ல 100 கோடி ஆகணும், 500 கோடி ஆகணும், சின்ன நம்பர்லாம் பேசாதப்பா, பெருசா இருந்தா கொண்டு வா, பெரிய கோல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இப்ப இங்க என்ன வருது அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டர் ஈகோசிஸ்டம் இன்டு அ Web3 ecosystem அப்படின்னு ஒரு மாடல் வந்து அனௌன்ஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். இந்த Web3 டெக் இருக்கு, அதெல்லாம் தூக்கி கழட்டி வச்சிருக்கேன். யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க? சூப்பர், எல்லாத்தையும் இருக்கு. முன்னாடி இந்த பாசஸ்லாம் கொடுப்பாங்க, கூப்பன் பாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ரைட். இப்போ எங்கன்னா இதுதான் இந்த பியூட்டி. நீங்க என்ன பண்றீங்க? கண்டென்ட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து உங்களோட ஆடியன்ஸோட டேட்டா பேஸை நீங்க வச்சுக்கிட்டீங்க, அடுத்து அதுலேருந்து உங்களோட ப்ராடக்டை நீங்க வந்து விற்கிறீங்க. இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா? இந்த டிரான்சாக்ஷனை Web3 டெக்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்க வீடியோவை கன்சியூம் பண்ண if you create any tokens or coins or any value to that, through the token coinsல இருந்து உங்களோட ப்ராடக்ட்டை காமர்ஸ்ல விற்க முடிஞ்சிச்சு அப்படின்னா you are the winner. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரியேட்டரும் they can create or generate their own currency. இதுதான் ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்கு. which is called the Web3. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன்.
ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம், ரைட்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு எட்ஜ்ல பிராண்ட் இருக்கு அப்படின்னா just call the product. இன்னொரு எட்ஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கான்டென்ட், and the third edge is the technology, ரைட்? இப்போ இது மூணும் சேர்ற பட்சத்துல you are getting into the league of which is called the 100 crore club or 1000 crore club, whatever may be the Web3 ecosystem club அப்படின்றது சொல்றாங்க. இது என்ன பண்ண போகுது, இது என்ன செய்ய போகுது அப்படின்னா, இங்க ஒவ்வொரு கிரியேட்டரும் அவங்களோட ப்ராடக்டை காமர்ஸ் பண்றதுக்கு, அவங்களோட ஆடியன்ஸுக்கு அவங்களோட கண்டென்ட் மூலியமாக அவங்களோட கரன்சிலேயே விற்க போறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேன், எவ்வளவு பேர் இங்க ஸ்னாப்சாட் யூஸ் பண்றீங்க? அதுல ஸ்ட்ரீக் தெரியும்? ஸ்ட்ரீக் ஜென்சி கிட்ஸ் அதிகமா? சிறப்பு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது புரியுற மாதிரி. நீங்க டெய்லி ஸ்ட்ரீக் வச்சிருக்கீங்க, கரெக்டா? ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரீக்கு, இவ்வளோ ஸ்ட்ரீக்கை நீங்க டைல்யூட் பண்ணா உங்களால இந்த ஃபோன் கொடுத்தா வாங்க முடியுமா, வாங்க முடியாதா? வாங்கலாமா? உங்ககிட்ட ஒரு 100 ஸ்ட்ரீக் இருக்கு, இல்ல ஒரு 10,000 ஸ்ட்ரீக் இருக்கு, ரைட்? இந்த 10,000 ஸ்ட்ரீக்ஸை நான் ஏதோ ஒரு இடத்துல என்னோட வெப்சைட்டே வச்சிருக்கேன். ஓகே, என்னோட வெப்சைட்ல நீங்க இந்த ஸ்ட்ரீக்கை மட்டுமே கொடுத்துட்டு என்கிட்ட இந்த போனை வாங்கிக்க முடியுமா, வாங்கிக்க முடியாதா? வாங்கலாம் நான் சொன்னா நீங்க வாங்குவீங்களா, மாட்டீங்களா? இதுதான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிரியேட்டர். கான்டென்ட்டை தாண்டி இன்னைக்கு இதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு உலகம். இது ஒரு பெரிய கடல் ப்ராசஸ். எல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இந்த லீக்ல இருந்து எப்ப கிரியேட்டர் இந்த லீகை நோக்கி யோசிக்கிறீங்களோ, then you can become a millionaire. ஓகே, இந்த தாட் ப்ராசஸ் நோக்கி நகர்த்துங்க. இப்போ சார் அவங்க ஒரு ஐடியாவோட வராங்க அப்படின்ற பட்சத்துல அது ஜஸ்ட் டிபிக்கலா இப்போ என்ன பண்றோம், இந்த கிரியேட்டர் ஈகோசிஸ்டம்ல we are creating a community, right? அந்த கம்யூனிட்டிக்குள்ள இந்த ட்ரேடிங்குமே நம்ம கரன்சில பண்ணா எப்படி இருக்கும்? யாராவது ஒரு கிரியேட்டர் உங்க பேர் சொல்லுங்க இந்த சேனல்ல. எஸ், எனி சேனல்? ஓகே, குக்டு ஆதி இருக்காங்க. ஆதி ஒரு மசாலா ப்ராடக்ட்லாம் நான் வந்து குக்டு டோக்கன் வச்சு நான் வாங்க போறேன் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இதோட ஃபியூச்சர். ஸோ கிரியேட்டர்ஸ் நீங்க எல்லாரும் இந்த ப்ராசஸ், இந்த தாட் ப்ராசஸ் நோக்கி நகர்ந்து இந்த கிளப்ல வந்து நாட் ஓன்லி ஒரு பிராண்டையோ வெறும் கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்றதையோ இல்லை இன்னும் ஒரு பெய்டு பார்ட்னர்ஷிப் மூலியமா இருந்து இல்லை நான் டிஷர்ட் வைக்கிறேன் மக்கு வைக்கிறேன்றதை தாண்டி இந்த லீக்ல வரணும், நீங்களும் பெரிய கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னோட விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார்